கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தொலி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்பதாக நாம் அர்ப்பணித்து தேவன் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாய், நம்மோடு பேசும்படியாய், அப்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த காலவேளையில நீர் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களோடு பேசுவீனாக, தீர்க்க தரிசனமாய் உடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க, விசுவாசிக்க, கீழ்ப்படிய கர்த்தரை இரக்க செய்வீராக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல் உடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டு பலம் தர ஆண்டவரே நீர் இரக்க செய்யும். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Kings Chapter 7 verse 1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீரிய ராணுவம் இஸ்ரவேல் நாட்டை, சமாரியாவை முற்றுகை போட்டு அப்படியாய் முற்றிலுமாய் அந்த நாட்களில் காணப்படும் போது அப்படியாய் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்ச காலத்துல ஜனங்கள், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கும்போது பிள்ளைகளை தின்கிற அளவுக்கு பஞ்சம் பெரிதா இருந்தது. தேசத்துல கொடிய பஞ்சம் காணப்பட்டபடினால தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சத்துல ஜனங்கள் சாகர நிலைமையில காணப்படும் போது ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது எலிசா மூலமாய் தம்முடைய வல்லமை விலக பண்ணுகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைக்கு என்று சொல்லி அவர் அப்படியாய் நாளை தினத்துல நடக்க போற காரியத்தை அதற்கு முந்தின தினத்துல சொல்லுகிறத வாசிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல ஆண்டவர் மறுநாளிலே அந்த காரியங்களை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார், நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற கசப்புகள், துயரங்களை ஆண்டவரால மாற்ற முடியும். நாளை என்பது எதிர்காலத்துல ஆண்டவர் நன்மைகளை வருஷிக்க கர்த்தரால முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலைமை அல்லது இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற காரியங்கள் மாறுமா, மாறக்கூடுமா, மாற்ற ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அநேக ஜனங்கள் புலம்பி தவிக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய அதை விசுவாசிக்காத ஒருத்தன் இந்த 2வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்க ஏதுவில்லாத ஒரு காரியத்தையும் ஆண்டவரால செய்ய முடியும்னு சொல்லுகிற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அதை நமக்காய் செய்து முடிக்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வாசனங்களுக்கு ஏற்றது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசுவா ஒரு காரியங்களை சொல்லுகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இங்க எலிசா சொல்றாரு, நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி யோசுவா தன்னுடைய நாட்கள்ல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில நாளைக்கு ஒரு பெரிய எதிர்காலம்
அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நம்ம கேட்கிறோம், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை நிறைவேறாமல் போகிறதுக்குரிய காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளாமல் போனதுனால அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தாமதிக்கிறது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில விளங்குகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தடை என்ன பண்ணாது, ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாதான் மாறாது. அதை மாற்றத்தக்க வல்லமை உலகத்துல இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து நாம் நம்மை தேவனுக்கு இந்த நாளில ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மையை வர்ஷிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஒரு பெரிய பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கான சில காரணங்களை நம்ம இங்க வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 Kings chapter 7 verse 3. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பஞ்ச காலத்துல ஒலிமுக வாசல்ல குஷ்டரோகிகள் 4 பேர் என்ன பண்ணாங்களாம், அங்க இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்கறாங்க. எலிசா எல்லாருடைய காது சொல்லுகிறத, எலிசா சொல்லுகிற வார்த்தையை யார் விசுவாசிச்சாங்களோ இல்லையோ, இந்த குஷ்டரோகிகள் 4 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒலிமுக வாசல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கும்படி எலிசா சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் நேரா கடந்து வருது. அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மூலமா அல்லது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில தேவன் நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 4 பேரும் சரி பஞ்சம் இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பிச்சை எடுப்போம், அந்த மாதிரி அப்ப போகாதபடி அந்த ஒரே இடத்துல இருந்து ஒலிமுக வாசல்ல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம சிந்தையை திருப்பினவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக, ஆவல் உள்ளவர்களாக, கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதுக்கு நம்ம காது திறந்திருக்கணும். உலகத்துல பல காரியங்கள் பல பேர் சொன்னாலும் ஒரு பஞ்சமோ கொள்ளை நோயோ வியாதியோ வெள்ளமோ வேற எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, உலகத்துல பலவிதமான காரியங்களை பலவித பேர் சொல்லுவாங்க. சயின்ஸ்ல உள்ளவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, மருத்துவத்தில் உள்ளவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கறதுனால அந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் மாறாது. அதன் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, ஆண்டவர் சொல்றதுக்கு நம்ம காதுகளை என்ன பண்ணணும், நம்ம விழிப்பா இருக்கும்போது அதை விசுவாசிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது Numbers chapter 5 2-4. குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டார்கள். பழைய ஏற்பாட்டுடைய கட்டளை என்னவென்றால் குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பே காணப்பட வேண்டும். குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன பண்ணு, கட்டளையிடு. பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகி என்பது புதிய ஏற்பாட்டில் பாவத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. இந்த நாட்கள்ல அவங்க 4 பேர் குஷ்டரோகிகளா இருந்தாலும் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் உள்ளவர்களா இவங்க என்ன பண்ணாங்க, காணப்பட்டாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு பெரிய குஷ்டரோகியை தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம், சீரிய படையில ஆண்டவர் ஒரு பெரிய படை தலைவனா வைத்திருந்து அவன் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, கட்டளையிட்டு கொண்டு வந்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 Kings chapter 5 verse 1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார்.
மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு என்ன பண்ணாராம்? ரட்சிப்பை. ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் பயன்படுத்த முடியுன்ற ஒரு சத்தியத்தை அதற்கு பின்னாடி வந்த அந்த 4 குஷ்டரோகிகள் அறிந்திருந்தபடினால எலியாவுடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்து தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்து செயல்படுத்தினதை நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல பயங்கர ஒரு சாதாரண ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட தேசத்துல தள்ளப்பட்ட எந்த விதத்துக்கும் உதவாத ஒரு ஜனங்கள் மூலமாய் ஆண்டவர் ஒரு நாட்டுக்கே ஒரு ரட்சிப்பையும் ஒரு அப்படியே உணவையும் கர்த்தர் கொடுக்க முடியும் என்றால் உங்களையோட என்னோட ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் இந்த இந்தியாவில் பலத்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம்மை விசுவாசிக்கிறது மாத்திரமல்லாமல் தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்லாமல் அதுக்கேற்ற காரியங்களை நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4 குஷ்டரோகிகளும் என்ன அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்குது. இப்ப அதுக்கு முன்னாடி சீரிய படைத்தலைவனாக இருந்த அந்த நாகமானை கர்த்தர் அப்படியே என்ன பண்ணாராம்? பயன்படுத்தி அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ எப்படியா இருந்தானா? குஷ்டரோகியா இருந்தான். அப்ப கர்த்தர் குஷ்டரோகிகளையும் என்ன பண்றாரு? தன்னுடைய ஊழியத்துல பயன்படுத்துகிறார். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிற எந்த ஒரு நபருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் தள்ளுவதில்லை. கர்த்தர் அவளை இந்த நாட்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நாட்களை நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம ஒரு மனதா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை ஏவ துவங்குகிறார். ஆவியானவர் நமக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தந்து இந்த நாட்களில் தேசத்துல நம்ம ஜெபங்கள் அல்லது நாம் செய்கிற முயற்சிகள் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வருஷத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Kings chapter 7 verse 4. பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமை. ஐக்கியமா இருந்து எலிசாவுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. 4ஆம் வசனத்துல உடனே அவங்க அதை என்ன பண்றாங்க? யோசிக்காதபடி, காலம் தாமதம் பண்ணாதபடி உடனே செயல்ல இறங்குகிறத நம்ம பாக்குறோம். 4ஆம் வசனத்துல அந்த பார்ட் B வாசிக்கும் போது, இப்பொழுது சீரியருடைய ராணுவத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம் வாருங்கள். சீரிய ராணுவம் ஃபுல்லா சமாரியாவை முற்றுகை போட்டிருக்குது. வெளியில போனாலே நிச்சயம் சாகடிப்பாங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா சீரியர் இஸ்ரவேலுக்கு இறங்குறவங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க ஒரு ராணுவத்தை போய் நம்ம மீட் பண்ணணும்னா அது ஒரு சாதாரண காரம் கிடையாது. ஒரு சாதாரண ஆளோ ஒரு படையில இல்லாதவர்களோ அரச பிரதிநிதி இல்லாதவர்களோ ஒரு ராணுவத்தை போய் அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா கொலை செய்யப்படுவார்கள். ஆனா இந்த குஷ்டரோகிகள் அதெல்லாம் பற்றி யோசிக்காதபடி 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்துல என்ன இருக்குது? பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஒளிவு மாசல்லே இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? சாப்பாடு வரும். ஏன்னா பட்டணத்துல இருந்தா தானே வெளியில வரல. அதனால ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு என்ன பண்ணுவோம்? போவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. நம்ம ஒருவேளை ராணுவ தளபதிகளா இல்லாட்டாலும், ராணுவத்துக்குரிய ஒரு போலீஸ் ஒரு அதிகாரிகளுக்குரிய திறமையோ தாளந்தோ நமக்கு இல்லாட்டாலும், விசுவாசம் ஒன்று இருந்தா போதும். ஆண்டவர் எந்த ஒரு நபரையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பெரிய ஆட்களை போய் மீட் பண்ணோம்னா நமக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும். இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா அவருடைய பேர் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்மளால பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை ஆவியானவர் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதுகிறது நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம. ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்துக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ராணுவ ட்ரெஸ்ஸும் கிடையாது, பாதுகாப்பு. ஒரு மிலிட்டரி கேம்புக்குள்ள ஒருத்தன் என்ட்ரி ஆனாலே அங்க பேச்சே கிடையாது, ஷூட் பண்ணிடுவாங்க. அவங்க அதை பத்தி யோசிக்காதபடி இங்க நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே, எலியாவுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே தைரியமா உள்ள போறாங்க. கர்த்தர் நமக்காக ஏதாவது செய்வார்னு சொல்லி
அந்த நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்கு இஸ்ரவேலில் ராணுவம் இருக்கிறது, இஸ்ரவேல்ல ராஜா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க ராணுவத்தையோ அதிகாரிகளையோ அரசரையோ பயன்படுத்தவில்லை. சாதாரண குஷ்டரோகிகளை கர்த்தர் என்ன பண்றாரு? தம்முடைய ஊழியத்துல பயன்படுத்துகிறார், தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு வரம் இல்லை, கிருபை இல்லை, அது இல்லை, இது இல்லை, தாளந்து இல்லை, திறமை இல்லைன்னு. நமக்கு தேவையானதெல்லாம் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் இருந்தா ஆண்டவர் எந்த மனுஷனையும் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த காலவெளியில நம்மளை பார்த்து சொல்லு. உனக்கு அர்ப்பணிப்பு இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, என்கிட்ட வா, உன்னை நான் என்ன பண்றேன், புதிதும் கூர்மையான பற்குள்ள எந்திரமா நான் என்ன பண்றேன், மாற்றுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு எந்த ஒரு நபரையும் கையில யூஸ் பண்ணுவது லேசான காரியம். கர்த்தருடைய ஒரே ஒரு கூழாங்கலை கொண்டு கோலியாத்தை ஆண்டவர் அப்படியாய் வீழ்த்த முடியும் என்றால், நம்மை கொண்டு சீரியருடைய ராணுவத்தை மாத்திரமல்ல இஸ்ரவேலை பாதுகாக்கவும் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய். ஆண்டவருக்கு தேவையில்லாமே அந்த ஒரு மனம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, வா உடனே சீரியருடைய ராணுவத்துக்கு போலான்னு சொல்லி அவங்க கிளம்பி போறதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக் சாப்டர் 15 verse 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவனும் பஞ்சத்துல அடிபட்டு இவன் பஞ்சத்துல சாகர நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் இவனுக்குள்ள ஒரு புத்தியை கர்த்தர் உண்டாக்குகிறார். அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காம உடனே என்ன பண்றான், எழும்பி உடனே தன் காரியங்களை அவன் சரி செய்து கொண்டு எங்க சாப்பாடு கிடைக்குதோ தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி அவன் வருகிற வேளையில தகப்பன் அவனை தள்ளாதபடி அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு போஜனம் கொடுக்கிறதை வாசிக்கிறோம். அதே போல நாமும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து விலகி போயிருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உடனே நம்மை ஒப்பு கொடுத்து எழுந்து ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தீர்மானம் எடுக்கிறதுல உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, காலதாமதம் பண்ணாதபடி ஆவியானவர் எந்த நேரத்தில் எதை சொல்றாரோ உடனே ஒப்பு கொடுத்து தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை போஷிக்கிறார். கர்த்தர் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகருக்கு ஆஸ்வாதன பாத்திரமாகவும் கர்த்தர் என்ன பண்றாரு, மாற்றுகிறார். அந்த குஷ்டரோகிகள் ஒப்பு கொடுத்ததுனால பின்னாடி நம்ம வாசிக்கும் போது அவர்களும் போஷிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் போஷித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, இந்த வார்த்தையை கேட்ட உடனே 4ஆம் வருஷத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் உடனே எழுந்து சீரிய ராணுவத்திற்கு கடந்து சென்றதை பார்க்கிறோம். நாமும் ஆண்டவர் ஜெபத்துக்கு கூப்பிடும் போது, இந்த மாதிரி காரியங்களுக்கு தேசத்துங்களுக்கு ஜெபிக்க கூப்பிடும் போது நம்ம உடனே அதற்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம ஜெபத்துல வந்து கலந்து கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். கால தாமதம் செய்யாதபடி அந்த ஜெப ஆவி நம்ம ஏவும் போது, நெருக்கும் போது அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கடந்து செல்கிற வேளையில நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளை மாற்றி கர்த்தர் நம்மை நடத்தி ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது நம்ம வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Kings chapter 7 verse 5. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தங்களுடைய ஜீவனை பணைய வைத்துக் கொண்டு சீரியருடைய ராணுவத்துக்குள்ள என்ன பண்றாங்க, சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் என்ன பண்ணல, காணப்படவில்லை. நம்ம ஆண்டவருக்காக யோசிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே கர்த்தர் அங்க ஒரு மிராக்கிள் என்ன பண்ணிடுறாரு. கர்த்தருடைய நாம மகிமை. அந்த குஷ்டரோகிகள் நடந்து வந்த சத்தத்தை சில வியாக்கியான வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரு பெரிய இடி மின்னலை போல ஆண்டவர் என்ன பண்ணாராம், சீரிய ராணுவத்திற்கு கேட்க பண்ணினார். பெரிய இரைச்சலை போல கேட்க பண்ணினார். என்னடா அது ஒரு பெரிய இரைச்சல் கேக்குதுன்னு சொல்லி அவங்க ராத்திரியோட ராத்திரியா தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் கூடாரங்களையும் ஆடு மாடுகளையும் விட்டுவிட்டு ஜீவன் தப்ப அவங்க ஓடி போனார்கள் சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ராத்திரியில அந்த வசனத்தை கேட்ட உடனே அவங்க இருட்டு பொழுதானனால இருட்டு இருந்து காலையில எழும்பி அதிகாலையில ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சீருடைய பாளையத்துக்குள்ள போகும்போது ராத்திரி வேளையிலே கர்த்தர் அங்க அற்புதங்களை செய்து அவர்களுக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் உண்டாக்குறதை பார்க்கிறோம்.
அப்ப சில காரியங்களை நம்ம ராத்திரில ஜெபிச்சுட்டு காலையில போய் பார்த்தோம்னா அங்க ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருப்பாரு. ராத்திரியில நம்ம ஒருமனப்பட்டு அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் ராத்திரி வேளையில அற்புதங்களை கர்த்தர் செய்து நமக்கு மறுநாளிலே அற்புதத்தின் வாசலாய், அற்புதத்தின் நாளாய் அதை ஆண்டவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எஸ்தர் விதமாய் சொல்லுகிறாங்க. எஸ்தர் ராஜாத்தி. இந்த வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 4 verse 16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறிய ராணுவத்துக்குள்ள போகும்போது ஜீவன் இருக்குமா இருக்காதா அப்படிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. தைரியமா ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து கொண்டு போகிற வேளையில அன்னைக்கு ராத்திரியில தேவன் அற்புதங்களை செய்ததை அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேசத்திற்காக தங்களை முற்றிலும் என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்த இந்த 4 பேரும் ஒரு மனதோடு கடந்து போகிறதை கர்த்தர் அங்கீகரித்து அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய அவங்க அந்த குஷ்டரோகி நடக்கும்போது சத்தமே வராது, காலெல்லாம் துணி கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சத்தத்தையும் ஒரு பெரிய இரைச்சலை போல ஆண்டவர் சீரியருடைய பாளையத்திற்கு கேட்க பண்ணி அந்த சீரியர்கள் பயந்து தங்களுடைய கூடாரங்களையும் பொருட்களையும் உணவுகளையும் எல்லா உடைமைகளையும் ஆடுபாடுகளையும் விட்டுட்டு அவங்க ஓடி போனதை அந்த வசனத்துல 6ஆம் வசனத்துல அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முயற்சிக்கு பின்னாடி பரலோகமும் வானத்தின் சேனையும் பரலோக தேவனுடைய ஆவியானவரும் கூட இருந்து தேவன் நமக்காக யுத்தங்களை பண்ணி ஆண்டவர் நம்முடைய பேரை முடிசூட்டுகிறார், மகிமைப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரு சின்ன காரியத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம செய்யற அந்த சின்ன சின்ன காரியத்தையும் ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். இப்ப நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறோம்னா இந்த நாட்கள்ல நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதை தேவனுக்கு அந்த வைராக்கியமாய் செய்யும் போது ஆண்டவர் அங்க பலத்த காரியங்களை அங்க செய்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப 3வது அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து அப்படியா முற்றிலும் ஒப்பு கொடுத்து கடந்து சென்றது போல நாமும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழ்வா சாவா, வாழ்ந்தா ஆண்டவருக்கு தான், என் ஜீவனை முற்றிலும் ஆண்டவருக்கு தருகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் நமக்கு வழிவாசலை ஏற்படுத்தி அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 4வது கடைசியில 4வது ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க செய்கிறது நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Kings chapter 7 verse 8. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பஞ்சத்தினால வறந்திருக்கிற அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த முதல்ல ஒரு அற்புதம் 8ஆம் வசனத்துல அவர்கள் உள்ள போய் புசித்து என்ன பண்றாங்களாம், குடித்து. ஹல்லேலூயா. இவங்க பசியா வருவாங்கன்னு தெரிஞ்சே சீரியர் ஆட்களை சமைக்க வச்சுட்டு ஆண்டவர் அதுக்கப்புறம் வெளியேற்றிருக்கிறார். அவங்க சமையல் அவங்க சாப்பிடாதபடி சீரியரை ஆண்டவர் துரத்து விட்டு அவங்க நீதி, அதாவது வேதத்துல ஒரு நல்ல வசனம் இருக்கு, துன்மார்க்கன் சம்பாதித்ததை நீதிமான் என்ன பண்ணுவானா, சாப்பிடுவான். இன்னைக்கு சீரிய ஜனங்க வந்து எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இரைச்சலை ஆண்டவர் அனுப்பின உடனே பண்டம் பாத்திரம் சாப்பாடு பொருட்கள் உடைமைகள் ஆடு மாடை விட்டுட்டு அவங்க ஓடி போனாங்க. இவங்க போன களைப்பு நீங்க நல்ல ஒரு ஆகாரத்தை தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாரா, தந்ததை எங்க வாசிக்கிறோம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதுக்கப்புறம் அதுல இருந்த வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. ஆண்டவருடைய ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவாரு, அவனை கனம் பண்ணுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவங்க தங்களுடைய ஜீவனை காப்பாற்ற மாத்திரம் இங்க வரல, எலிசாவுடைய வார்த்தையை நம்பி அவங்க இங்க கடந்து வந்ததுனால தேவன் அவர்களை போஷித்து அவருடைய தேவைகளை சந்தித்ததை நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது வாசிக்கலாம். Gospel of John chapter 12 verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தங்களுடைய ஜீவனையும் பணையம் வைத்து போன இந்த குஷ்டரோகிகளை இஸ்ரேல் நாட்டுல ராஜா மேற்கொண்டு பட்னியா இருக்கிறான். ஆனா இங்க பார்த்தா அந்த பாளையத்தினுடைய முன்னணியில இவங்க புசித்து குடித்து வெள்ளியும் பொண்ணும் எடுக்கிற அளவுக்கு பலனை கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு தந்து அதை சுதந்திரிக்க கத்தர் அனுக்கிறார். அப்ப தேவனுக்கு நம்ம ஜீவனை கொடுக்கும்போது நம்ம சாக மாட்டோம். நம்முடைய ஜீவனை ஆண்டவர் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தமாக நிலங்களையாவது எதையாவது இழக்கிறவன் எவனோ அதை 100 மடங்கு என்ன பண்றான் திரும்ப பெற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக இவங்க வைராக்கியமாய் வந்ததை ஆண்டவர் அறிந்து முதல்ல அவர்கள் என்ன பண்றாரு, ஆண்டவர் வெறும் வெள்ளியும் பொண்ணு இருந்து சாப்பாடு இல்லை அப்படின்னாவே அதை தூக்கிறது கூட பலன் இருக்காது. ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான செயல் பாருங்க. அந்த கூடாரத்துக்குள்ள போனவொன்னே என்ன பண்றாங்களாம், புசித்து குடித்து அதுக்கப்புறம் வெள்ளியும் பொண்ணும் எடுத்துக்கொண்டு திரும்ப இன்னொரு கூடாரத்துக்குள்ள போய் அவங்க நிறைவாகிற வரைக்கும் கத்தர் அவங்களை என்ன பண்றாரு, அதனுடைய தேவைகளை கத்தர் சந்திக்கிறவரா இருக்கிறார். அப்ப தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது, தேசத்துக்காய் கதரும் போது, தேசத்துக்காய் திறப்பின் வாசல நிற்கிற ஜனங்களை ஆண்டவர் வெறுமையா ஒரு நாள் அனுப்புகிறதே கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவர்களை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Kings chapter 7 verse 9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லி எலிசா மூலமாய் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்ப நாளைக்கு அற்புதம் செய்வார்னு சொன்ன ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த அதிகாலையிலே அவங்க எல்லா நன்மையை பெற்றுக் கொண்டதுனால அதுக்கப்புறம் அவங்க அமைதலா இல்லாதபடி ஊழியத்துக்கு தங்களை முற்றிலும் என்ன பண்ணாங்க, அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருக்காய் வைராக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமா சந்திக்கிறார். பரிபூர்ணமா சந்தித்த பிறகு நம்ம அப்படியே சாப்பிட்டு உலகத்தார்களை போல காணப்படாதபடி நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணப்படும், காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம போய் அரண்மனையாருக்கு என்ன பண்ணுவோம், அரண்மனையிலே நற்செய்தி கிடையாது, அரண்மனையிலே சந்தோஷம் கிடையாது, அரண்மனையிலே என்னது மகிழ்ச்சி கிடையாது, அரண்மனையிலே சாப்பாடு கிடையாது. அங்க போய் அறிவிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு குஷ்டரோகிகளை பயன்படுத்த முடியும் என்றால் நம்ம மூலமா அநேக ராஜாக்களை இந்த பூமியில ஆண்டவர் ரட்சிக்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் எம்எல்ஏ எம்பி வார்டு மெம்பர் அவன் இவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு. ஆனா நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் பாதுகாவலும் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் ரட்சிப்பின் அனுபவம் உலகத்தாருக்கு கிடையாது. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, அநேக ஆட்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்தும்படியா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பணம் அவங்கள்ட்ட இருக்கலாம், ஆனா அது கூட பலவிதமான சத்துடைய பிடியில ஜனங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் அரண்மனையாருக்கும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க. ஆண்டவர் குஷ்டரோகிகளை பயன்படுத்த முடியும்னா ஏன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியாது? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது, ஆண்டவருடைய சுத்தத்துக்கு நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை வல்ல கருவியா எடுத்து தேசங்களுக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அரண்மனைக்கே ஒரு சந்தோஷத்தை ஒரு சுக செய்தியை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் இந்த குஷ்டரோகிகளை என்ன பண்ணாரு, பலப்படுத்தினார், பயன்படுத்தினார். சாதாரண ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகள் மூலமா கர்த்தர் அப்படி செய்ய முடியும்னா 2 ராஜாக்கள் 5:1 வாசிச்சோம். ஒரு நாகமானுடைய சீரிய ராணுவத்தில் நாகமான்ற ஒரு படைத்தளபதி ஒருத்தர் இருந்தான். அவன் மூலமாய் கர்த்தர் சீரிய ராஜாவுக்கு சீரிய அந்த படைக்கு ரட்சிப்பை கட்டளையிட முடியும்னா ஏன் நம்ம மூலமா கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்தியாவில் செய்ய முடியாது, நம்ம குடும்பத்துல செய்ய முடியாது? நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி தங்களை அர்ப்பணித்து தைரியமாய் அவர்கள் உடனே செயல்பட ஆரம்பித்து ராணுவத்துக்குள்ள புகுந்து போனார்கள். அதே போல நம்ம இந்திய ராணுவத்துக்குள்ள போன அவசியம் இல்லை.
நம்ம ராணுவம் முழங்கால் தான். இந்த முழங்கால நின்று ஜெபிக்கும் போது நம்ம இந்த ஆண்டவருடைய பார்வையில நாம் அப்படியாய் வீரர்களாய் முழங்கால் யுத்த வீரர்களாய் மாறுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை. தாவீது சொல்றார், என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறீர் சொல்கிறபடி கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேசத்தின் சிறையிருப்புகளை மாற்றுகிறது மாத்திரமல்லாமல் நம்மையும் கர்த்தர் உயர்த்தி ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, புக் ஆஃப் நாகும் சாப்டர் 1:15, நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சீரிய ராணுவம் சமாரியாக்குள்ள போகாதபடி கர்த்தர் என்ன பண்ணாரு? முற்றிலும் அவர்கள் அப்படியாய் ஓட கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய பாதங்களாக கர்த்தர் இந்த குஷ்டரோகியுடைய பாதங்களை கர்த்தர் மாற்றினார். குஷ்டரோகி நடந்தாலே தீட்டுன்னு சொல்ற நேரத்துல இன்னைக்கு அரண்மனை வரைக்கும் போகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கால்களை பலப்படுத்தினார். நம்மளையும் கர்த்தர் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ராஜாக்களுடைய வீடுகளில் நம்ம கால்கள் போகும். ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற நாவுகளாய் நம்ம காணப்படுவோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமரப்பண்ணுகிற தேவன் சொல்லுகிறது போல நம்மையும் தம்முடைய ஊழியத்துல பயன்படுத்த இந்த நாட்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாமும் ஆஸ்வதிக்கப்படுவோம், நம்ம மூலமா தேசமும் ஆஸ்வதிக்கப்படும். இந்த நாட்கள்ல தேசத்துக்காய் திறப்பின் வாசல்ல எப்படி அந்த 4 குஷ்டரோகிகள் ஐக்கியமாயிருந்து ஒப்பு கொடுத்தார்கள், அதை போல நாம் குடும்பத்தோடு ஒப்பு கொடுக்கும் போது, முதல்ல குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் தேவை. குடும்பமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எலிசா சொல்லுகிறபடி நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாளைக்கு என்பது வருங்காலங்களில் கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த நாளில் என்னைக்கு நாங்கள் அந்த தேவ வார்த்தை கேட்கிறோமோ எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் செயல்படுத்த எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க, எங்களுடைய கிரியைகளை நாங்கள் அதை காட்ட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சாதாரண குஷ்டரோகிகள் மூலமாய் ஆண்டவரே அரண்மனையாருக்கு நற்செய்தியையும் சந்தோஷத்தையும் அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும் என்றால் நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு பாவிகள் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நற்செய்தியை சுமக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒரு பாத்திரமா எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசத்துக்காய் திறப்பின் வாசல நிற்கவும் தைரியமாய் பாளையத்துக்குள்ளே புகுந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா கொள்ளையிடவும் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மையும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.